இந்த பதிகத்தில் 4 தலம் சேர்த்து பாடப்பட்டிருக்கிறது. திருக்கைலாயம், திருவானைக்கா, திருமகேந்திரம், திருவாரூர் சேர்த்து இந்த கைலாயம், மகேந்திரம், திருவாரூர் என்னும் ஸ்தலத்து இறைவனை திருவானைக்காவிலே கண்டு வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பதியம் சொல்லுகிறது. இந்த பதியத்துக்கு கூடல் சதுக்கம் அப்படின்னு பேர். கூடல் சதுக்கம். கூடல் என்பது கூடுதல் அர்த்தம். சதுக்கம் அப்படின்னா சதுக்கமாக கூடுதல் அர்த்தம். சதுக்கமாக கூடணும்னா 4 பொருள் வேணும், அதுக்கு தான் சதுக்கம்னு பேர். எனவே 4 தலம், ஆனைக்கா உட்பட 4 தலம் இதில் பாடப்பட்டிருக்கிறது. எனவே இதுக்கு கூடல் சதுக்கம் பேர். சித்திரக்கவி வகைகளில் ஒன்று. திருஞான சம்பந்தர் சீர்காழியில் இருந்த காலத்தில் நிறைய சித்திரக்கவிகள் பாடினார். அதில் சில சித்திரக்கவிகளுக்கு நாம் அர்த்தம் பண்ணமே, எழுவூற்று இருக்கை, மாலை மாற்று முதலான கவிகளுக்கெல்லாம் நாம் அர்த்தம் பண்ண இல்லைங்களா? அதை போல் சித்திரக்கவிகளில் இது ஒன்று. ஆனால் இந்த சித்திரக்கவி தனித்தன்மை உடையது. அலங்கார சாஸ்திரத்தில் சித்திரக்கவியில் கூட சதுக்கம் அப்படின்னு ஒரு கவி இருக்குது. அது வேற, இது வேற. அதுக்கு கூட சதுக்கம், சதுர்த்தம்னு பேர், சதுக்கம்னு பேர் இல்லை, கூட சதுர்த்தம். இது கூடல் சதுக்கம் அப்படின்னு பேர். சமஸ்கிருத சொல்லு சதுர்த்தம் இருக்கிறது, தமிழை சதுக்கம்னு போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடமில்லை. அலங்கார சாஸ்திரம் தமிழுக்கு பெரும்பாலும் சமஸ்கிருதத்திலேருந்து வந்தது தான், தமிழில் கிடையாது. தமிழில் உவமை, உருவகம் முதலாகிய அணிகள் தான் உண்டு. மற்ற அணிகளெல்லாம் வடமொழியிலேருந்து தமிழுக்கு வந்தது. அதில் சித்திரகவின்னு பேர். கூட சதுர்த்தம். அங்கே கூடம் என்ற சொல்லுக்கு மறைவுன்னு அர்த்தம், சதுர்த்தங்கிற சொல்லுக்கு 4வதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னு கேட்டால், ஒரு பாட்டில் 4 அடி இருக்கும் இல்லைங்களா, அதில் 4வது அடிக்கு உரிய எழுத்தெல்லாம் முதல் 3 வரியிலேயே இருக்கணும். முதல் 3 வரியில் இருக்கிற எழுத்துக்களை கொண்டு வந்து சேர்த்தா 4வது வரி ஆகணும். அந்த மாதிரி 4வது வரியாய் அமைவதற்குரிய எழுத்துக்கள் எல்லாம் முதல் 3 வரிகளிலே அமைந்திருக்கும்படியாய் பாடினா அதுக்கு கூட சதுர்த்தம் அப்படின்னு பேர். பெயர் ஒற்றுமை கருதி இதுவும் அலங்கார சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒன்று என்று சொல்லக்கூடாது. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னு கேட்டால், சேக்கிழார் என்ன சொல்கிறார், திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடிய சித்திரகவிகளுக்கு இலக்கணமும் அதுதான், இலக்கியமும் அதுதான். அவர் இன்னொரு இலக்கணத்தை பார்த்து இந்த கவியை பாடலை, அவர் தான் இதை பாடினார். அவர் பாடினது தான் அதுக்கு இலக்கணம். மூல இலக்கியமாக அப்படின்னு ஒரு சொல் கொடுக்குறார். இதுக்கு முன்னே இந்த மாதிரி இலக்கியம் கிடையாது. தமிழில் சித்திரகவிகளை, அதுவும் தோத்திர ரூபமான சித்திரகவிகளை முத பாடி கொடுத்தவர் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள். அதனால் இது ஒரு சித்திரகவி. மற்ற அலங்கார சாஸ்திரத்தில் இருக்கிற சித்திரகவிகளில் ஒன்றாக இது அடங்கினதில்லை அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணது உண்ட அரி மலரோன் காணா வெண்ணாவல் விரும்பும் மகேந்திரரும். வெண்ணாவல் விரும்பும் என்பதனால ஆனைக்கா சொல்லியாச்சு. திருவானைக்காவில் தலைவிருட்சம் நாவல், ஜம்பு அப்படின்னு பேர். ஜம்புகேஸ்வரம் அப்படின்னு ஸ்தலத்துக்கு பேர். வெண்ணாவல் விரும்பும் மகேந்திரரும் கண்ணது ஓங்கிய கைலையாரும் அண்ணல் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. வந்து மாலையன் அவர் காண்பறியார் வெந்த வெண்ணீரணி மகேந்திரரும் கந்தவார் சடையுடை கைலையாரும் அந்தன் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. இந்த பாட்டிலெல்லாம் விளங்குதற்கரிய சொல்லணும் கிடையாது, சுலபமாக இருக்கும், அப்படியே படித்து பார்த்து போயிடலாம். மாலையன் தேடிய மகேந்திரரும் காலனை உயிர் கொண்ட கைலையாரும் வேலையது ஓங்கும் வெண்ணாவலாரும் ஆலை ஆரூர் ஆதி ஆனைக்காவே. கருடனை ஏறு அரி அயனோர் காணார் வெருள்விடை ஏறிய மகேந்திரரும். கருடனை ஏறு அரி, திருமாலுக்கு கருடவாகனம் இல்லையா. கருள் தரு கண்டத்து எம் கைலையாரும். கருள் தரு கண்டம், கருமை நிறம் பொருந்திய கண்டம்னு அர்த்தம். அருளன் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. அருளன் அருளையவன் அர்த்தம்.
மதுசூதனன் நான்முகன் வணங்கரியார். ஒவ்வொரு பாட்டிலையும் திருமாலும் பிரம்மனும் காணாமையே சொல்லிக்கிட்டே வர்றார். மற்ற பதியங்கள்லாம் அந்த ஒரு பாட்டில் தான் இருக்கும், 9வது பாட்டில் தான் இருக்கும். இதில் எல்லா பாட்டிலையும் வரும். மதுசூதனன் நான்முகன் வணங்கரியார் மதியது சொல்லிய மகேந்திரரும். மதியது சொல்லிய மகேந்திரர், மதி அறிவு. அறிவு என்பது இங்கே அறிவுக்குரிய ஞான நூல்களை குறித்தது. அப்போ ஆகமங்களை உபதேசித்தவர் என்று கருத்து. கதிர்முலை புல்கிய கைலையாரும் அதியன் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. அதியன் மிக்கவன் அர்த்தம். அதி என்ற சொல்லிலிருந்து வந்தது. அதி என்ற சொல்லுக்கு மிகுதின்னு பொருள். சம்ஸ்கிருத சொல். மிகுதி பொருள் தருவதோ இடைச்சொல் அப்படின்னு உரை எழுதுவாங்க. சக்கரம் வேண்டும் மால் பிரமன் காணா மிக்கவர் கைலை மகேந்திரரும் தக்கனை தலையறி தழல் உருவர் அக்கணி அவர் ஆரூர் ஆனைக்காவே. அக்கு அணிபவர், அக்கு மாலையை அணிபவர் அப்படின்னு. கண்ணனும் நான்முகன் காண்பறியார் வெண்ணாவல் விரும்பும் மகேந்திரரும் கண்ணப்பர்க்கு அருள் செய்த கைலை எங்கள் அண்ணல் ஆரூர் ஆதி ஆனைக்காவே. கடல்வண்ணன் நான்முகன் காண்பறியார் தடவரை அரக்கனை தலைநெறித்தார் விடமது உண்டையம் மகேந்திரரும் அடல்விடை ஆரூர் ஆதி ஆனைக்காவே. ஆதி மாலையவன் காண்பறியார் வேதங்கள் துதி செய்யும் மகேந்திரரும் காதில் ஒரு குழைவிடை கைலையாரும் ஆதி ஆரூர் எந்தை ஆனைக்காவே. அறிவில் அமன் புத்தர் அறிவு கொள்ளேல் வெறியமான் கரத்து ஆரூர் மகேந்திரரும். வெறியமான், வெறி மயக்கம்னு அர்த்தம். மானினுடைய நோக்கம் அஞ்சின நோக்கமாக இருக்கும், மருண்ட நோக்கம்னு சொல்லுவாங்க. அதனால் வெறிய நோக்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்க. வெறிய மான் கரத்து ஆரூர் மகேந்திரரும் மறிகடலோன் அயன் தேடத்தானும் அறிவரு கைலையான் ஆனைக்காவே. ஏனம் மாலையன் அவர் காண்பறியார் காணமார் கைலைனன் மகேந்திரரும் ஆன ஆரூர் ஆதி ஆனைக்காவை ஞான சம்பந்தன் தமிழ் சொல்லுமே. சொல்லுமே சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம், ஏவல். இதோட திருவானைக்காவுக்கு